மீண்டும் திமுக தான் வரும்னு நடிகர் வடிவேல் வந்து சொல்றாரு. வடிவேல் சொன்னா நல்லது தானே. சொன்னா காமெடியாக தானே எடுத்துக்கிறோம். நம்ம வடிவேல்னாலே காமெடி தான். என்ன அவர் 2010-11 ஓட்டு கேட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் வந்தார், குஷ்பு ஒரு பக்கம் வந்தாங்க. மக்கள் ஜனம் பார்த்தீங்கன்னா அவர் பேச பேச சிரித்து மகிழ்ந்தாட்டாங்க. ஆக ஓட்டு பூரா திமுகவுக்கு கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லையே, எதிர்கட்சியாக கூட வரலையே. கேப்டன் தானே எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதனால் நம்ம வடிவேல் பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? ஜாலியாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திமுக 200 தொகுதி உறுதி, ஆனால் 200க்கு மேற்பட்ட தொகுதி திமுக தான் வெல்ல. மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார்ன்றாரு. யார் சொல்கிறா? வடிவேல் சொல்கிறாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, வடிவேல் சொல்கிறதே காமெடியாக தான் எடுத்துக்கணும். தண்ணீர்லேருந்து மிதந்துட்டு இருக்கு. ஆனால் மேயர் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மிதக்கல, தண்ணி நிற்கல, இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே ஃபோட்டோ ஷூட்டிங் தான். எப்போவுமே அந்த தண்ணி இருக்கிற பக்கமே போக மாட்டாங்க. எப்போவுமே அவங்க போகிறதில்ல. நாங்களாம் வரைஞ்சி கட்டி எங்களை அம்மா வந்து பார்ப்பாங்க. 2015 அந்த பொதுவாக புயலில் வரும்போது நாங்கள் அங்கே இருந்தோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடு அங்கேருந்து பார்ப்பாங்க. என்ன நீங்கள் போனீங்களா வச்சிங்களான்னு கேட்குறதுக்கு அங்கே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமை. ரெண்டாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம ஈஸியாக நம்ம முதலமைச்சரை ஏமாற்றிடலான்னு நினைக்கிறாங்க மற்றவங்க. அதனால தான் இதோடைய வெளிப்பாடு. மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் நடக்கும். இப்போ வந்து ஜனவரி 8 முன்கூட்டியே நடத்துகிற மாதிரி ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டியிருக்காங்க இல்லையா? அதில் நடத்துகிற மாதிரி திட்டம் நடந்து. அதாவதுங்க, தேவையில்லாமல் ஒரு மைதானத்தை இந்த வணிக வரித்துறை அமைச்சர் கேட்டு கட்டிவிட்டார். மக்களுடைய வரிப்பணம் 48 கோடி ரூபா. அந்த வரிப்பணத்தை கொண்டு போய் பால் அடிச்சிருக்கார். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக ஒரு மைதானம் தேவையா? இவ்வளோ பெரிய மைதானம் இவ்வளோ ரூபா தேவையா? மக்களுடைய பயன்பாடு. இங்கே பாருங்கள், குடிநீர் பிரச்சனை இல்லை, சரியாக இல்லை, சாக்கடை போகுது, சாக்கடை ஒழுங்காக போகிறதுக்கான வழி இல்லை. இதுக்கான தீர்வுகளை இந்த அமைச்சர், இந்த வணிக வரித்துறை அமைச்சர் செய்கிறதே இல்லை. இங்கே இருக்கிற அமைச்சர் வந்து அவர் தான் இப்போ எல்லாமே ஆளினால் அழகு ராஜா மாதிரி இருக்கார். யார்? வணிக வரித்துறை அமைச்சர். அவர் தான் ஆளினால் அழகு ராஜா. அவர் என்னன்னா தேவையில்லாமல் கொண்டு போய் இதை கட்டடம் கட்டி இதுக்காக இதுவே வந்து ஜல்லிக்கட்டு கொண்டு வந்து நடத்தணும். ஏன்னா அந்த மைதானம் சும்மா கிடக்குன்னு ஊடகங்கள்லாம் நீங்கள் எழுதிடுறீங்க. அதனால அவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார், மழை நிவாரண பணிகளை வந்து ஆய்வு செஞ்ச துணை முதலமைச்சர் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாமே வந்து ஆய்வு பண்ணதா சொல்லி சமூக வலைகள்லாம் வந்து பரப்பிட்டு வருங்க. இது செய்தித்துறை விளக்கம் வர கொடுத்துருக்கீங்க சார். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாவதுங்க, இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாளை காலையில் நான் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நான் விரிவாக இந்த மழை நிவாரணத்தில் இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்குது